அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு. காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம எடுத்து தான் பேசுறாரு. ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன். அது மாதிரி அவசர நிலை காலத்தில் அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க. தமிழ்நாட்டில் பண்ண முடியல. அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு. அப்போ முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் போகுது. என்ன போகுது? தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம். இதுக்கு இவர் பதில், நான் ஒன்னும் திமுக காரன் இல்ல, காங்கிரஸ்காரன். என்ன போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யார்? அடுத்து இவர் சொல்றாரு, நான் திமுக தலைவர்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இட்ஸ் மை ஆர்டர், நீங்க போக கூடாது. உடனே அவருக்கு என்ன, நீ எனக்கு ஆர்டர் போடுறது? அந்த நாற்காலியை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன், இந்த ஆள் என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா, எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தலைவர் ராஜாராம் நாயுடு கூப்பிட்டு சொல்றாரு, கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்க சொல்லுங்க. அவருக்கு உத்தரவு போடுற அளவுக்கு நான் பெரிய மனிதன், அவருக்கு மேல எதுவுமே கிடையாது. அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பேன். இந்த எல்லை தாண்டி திருப்பதி ஆந்திராவில் இருப்பது போய் கைது செய்தால் என்னால் அவரை காப்பாற்ற முடியாது. அதனால அவர் தயவு செய்து போக வேண்டாம்னு சொன்னப்பதான் அவர் சொன்னார், நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன். இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுங்க. திருச்சி சிவான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மாநிலங்களவையினுடைய திமுகவுடைய அந்த குழு தலைவர். அவர் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். 2 நாளைக்கு முந்தி திரு காமராஜர் பத்தி ஒரு அவதூறா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். திரு காமராஜர் அவர்கள் வேறு கட்சியா இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவர் ஒரு நேசிக்கின்ற தலைவர், தேசிய தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட தலைவரை இவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு அவதூறான செய்தி வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. அதுவும் சாதாரண ஆள் இல்ல. அவர் மாநிலங்களவையிலே வேகமாக துரிதமாக நாட்டு நடப்பை திமுக சார்பா பேசக்கூடிய நபர், திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர். அப்படி இருக்கின்ற ஒருவர் திரு காமராஜ் அவர்களை தவறாக பேசலாமா? மன்னிக்க முடியுமா? இதற்கெல்லாம் ஆணவ பேச்சு, அகங்கார பேச்சு, இதுக்கெல்லாம் 2026 தேர்தலில் நெத்தியடி நீங்கள் கொடுப்பீங்களா? நான் கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய சகாப்தத்தை, ஒரு அற்புதமான ஆட்சியாளரை வீழ்த்தியதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் முக்கியமான பொறுப்பு, முதன்மை பொறுப்பு. 1967 தேர்தலில் எவ்வளவு பொய்களை சொல்லி கர்மவீரர் ஐயாவை வீழ்த்தினாங்க. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி 2ஆக பிளவுபட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோடு இணைந்து எப்படி காமராஜர் ஐயாவை கொஞ்சம் கூட மேலே தமிழகத்திலும் வரக்கூடாது, இந்தியாவிலும் வரக்கூடாது என்பதற்காக 1971 தேர்தல் ஒரு எடுத்துக்காட்டு. அதன் பிறகு எமர்ஜென்சி காலகட்டத்தில் கர்மவீரர் ஐயா அவருடைய உயிர் பிரிந்த பொழுது திமுகவினுடைய அட்டராசிட்டி எல்லாமே பார்த்தோம். அதன் பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன் ஸ்டாண்டை மாற்றினது. அதனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கர்மவீரர் ஐயாவை பற்றி பேசுவதற்கு 1% கூட அவர்களுக்கு ஒரு உரிமை இருப்பதாக நான் பார்க்கவில்லை. 1967 தேர்தல் பரப்புரையின் பொழுது அன்றைய ஒரு முக்கிய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசியதெல்லாம் இன்றைக்கி எடுத்து போட்டு காமிச்சோம்னா மானம் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி கூட இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இங்கே இருக்க மாட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு, கர்மவீரர் ஐயா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கூட குடிதண்ணீர் பைப்பில் வரக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தண்ணி வந்த பிறகு தான் தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த லோக்கல் பஞ்சாயத்து போட்டிருந்த குடிநீர் பைப்பையும் கூட பிடுங்கி எறிந்தவர். கடைசி காலம் வரை எந்த ஒரு சொத்தையும் சேர்க்காதவர், திருமணமாகாதவர், எளிமையான ஒரு மனிதர், மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர். அதெல்லாம் தாண்டி ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கட்சி வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை வேலைக்கு சென்றார். இதெல்லாம் ஒரு பக்கம் சரித்திரம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதர் ஏசி இல்லாமல் தூங்குவார். அதே போல் அந்த மனிதர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு உங்களைப் போல் ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லை என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அன்னைக்கு கர்மவீரர் ஐயா தன்னுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்கிறேன். 2 கழகங்களுமே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தனிப்பட்ட முறையிலோ ஒரு 4 சுவருக்கு மத்தியிலோ அமர்ந்து அதை பேசியதற்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை.
தமிழகத்தில் அளித்த தமிழகத்தினுடைய வரலாற்று, நம்முடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் அளித்ததில் மிக முக்கிய பங்கு இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவிக்கிறது. அதனால் வரலாற்றை மாற்றி திரித்து கர்மவீரர் காமராஜர் ஐயா இல்லாத பொழுது ஒரு புதிய ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்புவதை நான் கண்டிப்பது மட்டுமல்ல, இதை மானம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன். உண்மையாலுமே கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வேண்டும் காங்கிரஸ்காரங்க அப்பப்போ பேசுகிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்மவீரர் ஐயாவை கேவலப்படுத்தியது மட்டுமல்ல, உண்மைக்கு புறம்பாக கூட பேசியிருக்கின்றார்கள். இதை காங்கிரஸ் தலைவர்கள் சும்மா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தேன், பத்திரிகையாளர் சந்திப்பில் 2 பேசினேன் அப்படின்னு போகாமல் திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வர தயாரா, அல்லது குறைந்தபட்சம் உங்களுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக தனியாக போட்டியிட தயாரா? குறைந்தபட்சம் நீங்கள் இன்னொரு கூட்டணிக்கு போங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் திமுக கூட்டணியிலேருந்து வருவதற்கு தயாரான, ஆனால் வர மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் சவுண்ட் விடுவாங்க, நாளானிக்கு திமுகலேருந்து யாராச்சும் ஒருத்தர் டெல்லியில் போய் ராகுல் காந்தி சோனியா காந்தி அம்மையாரை பார்ப்பாங்க. அதன் பிறகு மேலிருந்து டோஸ் விட்ட பிறகு வாளை சுருட்டி கொண்டு மறுபடியும் திமுகவினுடைய அடிமாடுகளாக வேலை செய்வார்கள். இது காலங்காலமாக தமிழக மக்கள் காங்கிரஸை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். புதிதாக எதுவும் நடக்கப் போவதில்லை. அதனால் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் முக்கிய தலைவர்களுக்கும் நான் கேட்கின்ற ஒரே ஒரு விஷயம், கர்மவீரர் காமராஜர் ஐயாவை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் அடையாளம் கிடையாது. வேறு எந்த ஒரு தலைவரையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட தலைவரை அசிங்கப்படுத்திய பிறகு இந்த கூட்டணியில் நீங்கள் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியை நான் மட்டுமில்லை, சாதாரண மக்களும் கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆடு நனையுதுன்ட்டு ஓனாய் அழுவுமா, அது மாதிரி எங்களை பற்றி எவ்வளோ பெரிய கவலை இருக்கு? என்ன பிரச்சனை? பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் யார்? அவரை கேளுங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்நாளில் யாராவது கொலை செய்ய முயற்சி, எந்த கட்சியாவது? அவருடைய மூதாதையர்கள், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கைவாதிகள் பெருந்தலைவர் காமராஜரை வீட்டோடு வைத்து புதுடெல்லியில் கொளுத்தி கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். செய்துவிட்டு வாக்குகளுக்காக அவரை பிறந்தநாள் விழா எடுப்பது, நினைவு நாளை அனுஷ்டிப்பது என்ற வேஷம் போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே பிஜேபி RSS வேஷத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது முடிஞ்சு போச்சு. அது முற்றுப்புள்ளி நேற்றுக்கே காலையில் வச்சாச்சு. இன்றைக்கு அருமைக்குரிய திருச்சி சிவா அவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய ஒரு துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறான ஒரு செய்திகளை தமிழகம் எங்கும் பரப்பி விட்டுவிட்டார். இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் அதனுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் கூட தங்களுடைய ட்விட்டரில் காமராஜருக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற தொடர்புகளை நியாயப்படுத்தி ட்விட்டரில் போட்டுவிட்டிருக்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய ஒரே கோரிக்கை, அருமைக்குரிய திருச்சி சிவாமியினுடைய திமுக கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் மீது உண்மையிலேயே திருச்சி சிவா தமிழக மக்களிடமும் இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கையேற்று மன்னிப்பு கேட்கின்ற பணியை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்று நம்புகிறோம். இன்றைக்கு வலைதளங்களில் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் காமராஜருடைய அவதூறாக திருச்சி சிவா அவர்கள் பேசிய பின்னால் திமுகவின் என்ற ஒரு போர்வையில் சில சமூக விரோதிகள், சில ஜாதியினுடைய வெஞ்சன்ஸ் வைத்திருக்கின்ற சில ஜாதி தலைவர்கள், சில ஜாதியினுடைய திமுகவின் என்ற பெயரில் அவர்கள் காமராஜரை இழிவுபடுத்துகின்ற பணியை துவக்கி இருக்கிறார்கள். அதற்கு பதில் சொல்லுகின்ற பொழுது ஒரு சமுதாயத்திற்கும் தேவையற்ற சண்டைகளை இழுத்து விடுகின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் தமிழக அரசு இதற்கு உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஏற்கனவே தென் மாவட்டங்களில் சமுதாயத்தினுடைய மாணவர்கள் கெட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அரசு கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அரசுக்கு அப்பாற்பட்டு காமராஜரை பேசியவுடன் காமராஜரை இழிவுபடுத்துகின்ற சமூக விரோதிகள் திமுக என்ற போர்வையில் அறிக்கையை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற பொழுது அந்த சமூக விரோதிகள் ஒளிவதற்கு திமுகவில் ஒளிந்து கொண்டு காமராஜரை இழிவுபடுத்துகிறார்கள். அது இன்றைக்கு அப்பட்டமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பதில் கொடுக்கின்ற வகையில் நாடார் வாலிபர்களோ இளைஞர்களோ அரசியல் கட்சிகளோ முயற்சி எடுக்கின்ற பொழுது அது ஜாதி சண்டையாக மாறுகின்ற சூழ்நிலை உருவாகும். ஆதலால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்போது நாடார் மகாஜன சங்கம் சார்பாக எங்களுடைய அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். சார், திருச்சி சிவா பெருந்தலைவர் காமராஜரை விழுப்புரத்தில் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க சார் காங்கிரஸ். திருச்சி சிவா அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை ஏற்கனவே தந்துவிட்டார். பெருந்தலைவர் காமராஜரை போற்றுகிற ஒரு இயக்கமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இயங்குகிறது. அவர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவரே 2013ஆம் ஆண்டு முகநூலில் எழுதிய ஒரு தகவலை அவர் பேசியிருக்கிறார் என்று தெரிய வருகிறது.
எனவே பெருந்தலைவர் காமராஜர் அனைவருக்குமான பெருமதிப்புக்குரிய பெருந்தலைவர். அவரை யாரும் இழிவுபடுத்திவிட முடியாது. எனவே அதை நாம் தெளிவுபடுத்த வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். காமராஜர் இல்லைல்ல, உலகத்தில் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் திருட்டு பயலை வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒண்ணுதான்னு பேசின ஆள் யார் தெரியுமா? யார் சொல்லவா? எங்க தாத்தா காமராஜர் தான். அவர் கருணாநிதி கையில நாட்டை கொடுத்து காப்பாத்துன்னு சொல்லி போறாரு. என்னைக்கு சொன்னாரு? ரஷ்யாவுக்கு வந்து முன்னாடிலாம் எருமை தோலை அனுப்பிக்கிட்டு இருந்தோம், இப்ப எருமை மாட்டையே அனுப்புறோம் அப்படின்னு ஒரு கையை பிடிச்சி பேசுறாரு. விருதுநகர்ல சிவகாமியின் கருவாட்டுக்காரி சிவகாமியின் மகன் காமராஜர்னு பேசினவர்கிட்ட போய் கை பிடிச்சி பேசுறாரா? ஒரு தலைவன் இல்லைன்னா அவன் பேரன் இருக்கணும்ல, பல லட்சக்கணக்கான பேரனும் பேத்தி இருக்கும். சும்மா தான் பேசிக்கிட்டு கூடாது. காகிதம் இல்லத்தை அப்படித்தான் போற போது கருணாநிதிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். எதை? இந்த நாட்டை அவன் வீட்டு சொத்தாக்கிக்கனா எதா பேசிட்டு இருக்காதியே. வெள்ளைக்காரன் காலத்திலே கல்வி உரிமை பெற்றிருக்கிறார்கள். வந்தவன் போனவன்லாம் நான் தான் உன்னை படிக்க வச்சேன், குடிக்க வச்சு நாட்டை நாசமாக்கினவெல்லாம் படிக்க வச்சேன்னு பீத்திட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஓசியில திருவாரூர்ல இருந்து வந்தவன் நம்ம தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்தேன்னு போயிட்டு அலைகிறேன். கால கொடுமை. இந்த மானங்கட்ட கூட்டம் கேட்டு இன்னும் டாஸ்மார்க்ல சரக்கு போட்டு மல்லாந்து படுத்து கிடக்குது. இப்ப என்ன செய்யும்? தாத்தாவுக்கு ஏசி போட்டு கொடுத்துருக்காருன்னு ஓட்டு வாங்காம, ஓட்டு வேண்டாம், அது ஓட்டுக்கு நோட்டு வாங்காம ஓசியா ஓட்ட போட்டு போகும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழுக்காமல் திமுகவிற்கு அரசியல் பண்ணக்கூடிய தைரியமும் திராணியும் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறதா அப்படின்றத கேள்விதான் வந்து முதல்ல எழும்புது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா ஆண்டிமுத்து ராசா, RS பாரதி, நாம் தமிழர் கட்சியிலிருந்து இன்னைக்கு திமுக வந்திருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி, இப்படி வந்து நம்ம வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம். இவங்க எல்லாருமே வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய புகழை இரட்டிப்பு செய்து கலைஞர் அப்படி தூக்கி நிமித்தி, அப்படி சரிஞ்சு கிடக்கிற கலைஞரை தூக்கி நிமித்தி அப்படி திமுக ஒரு MLA சீட்டு பிச்சையா வாங்கிடலாமா அப்படின்ற ஒரு போக்கில் தொடர்ந்து யாரை பேசினா நம்மளுடைய மக்கள் பார்வை நம்ம மீது திரும்பும், யாரை பற்றி பேசினால் நாம் ஒரு பேசு பொருளாக மாறுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றியும் நாடார் சமுதாய தலைவர்களை பற்றியும் அவதூறு பரப்புவதே வந்து இந்த நபர்கள்லாம் வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க வந்து கேட்கறது, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தான் நாங்க கேட்கிறோம். இவர்கள் பேசுவதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? ஏன்னா நான் சொன்ன ஆண்டிமுத்து ராசாவா இருக்கட்டும், RS பாரதியா இருக்கட்டும், ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், இவர்கள் மீது இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் திமுக எடுத்ததாக தெரியவே இல்லை. இவர்களை எல்லாம் கண்டித்து தொடர்ந்து நாடார் அமைப்புகள் போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறது. நாளைய தினம் திருச்சி சிவாவை கண்டித்தும் நாடார் அமைப்புகளின் சார்பாக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம். அதாவது திருச்சி சிவாவை எப்படின்னா பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல வச்சு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பா வந்து அந்த நாயை செருப்பால் அடிச்சாங்க. எப்படி? அந்த நாயை செருப்பால் அடிச்சாங்க. அந்த மாதிரி செருப்பால் அடி வாங்கி கூட அந்த ஆளுக்கெல்லாம் இன்னும் புத்தி வரல. பெருந்தலைவர் காமராஜர் வந்து தங்கும் விடியல்ல தங்குறதுக்கு வந்து கலைஞர் ஏசி போட்டு கொடுத்தாராம். அதாவது திமுகவிடம் நாட்டை கொடுப்பதும் திருடனிடம் நாட்டை கொடுப்பதும் ஒன்று என்று பேசியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் வந்து என்னைக்குமே திராவிட கட்சியை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. திராவிட கொள்கைக்கும் திராவிட சித்தாந்தத்திற்கும் எதிரானவர் நமது பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழுக்கு இருக்கடிப்பு செய்ய வேண்டும். பெருந்தலைவர் காமராஜரின் புகழ், இப்போ ஐயாவுடைய பிறந்தநாள தமிழகம் முழுவதும் சீரும் சிறப்புமாக வெகு சிறப்பாக இன்னைக்கு வந்து அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் வளரும் தலைவர்களும் வளர்ந்த தலைவர்களும் கொண்டாடிய வைத்தெரிச்சல் தாங்க முடியாமல் திருச்சி சிவா அவர் பேசுறதா தான் நம்ம பார்க்கணும். ஐயா திருச்சி வேலுசாமி ஐயா வந்து சூப்பரா ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார். அதாவது இவெல்லாம் வந்து ஒரு பைத்தியகார மென்டல், இந்த மென்டலுக்குலாம் வந்து பதில் நம்ம சொல்லணுமா அப்படின்ற மாதிரி ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு வந்து உண்மையா, அதாவது அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருந்தாலும் ஐயா வேலுசாமி அவர்கள் வந்து தெல்ல தெளிவாக தன்னுடைய கருத்தையும் எதிர்ப்பையும் திருச்சி சிவா போன்ற பைத்தியக்காரர்களை நாம் மேல வைக்காம அனுப்பியது எவ்வளவு ஒரு தவறு அப்படின்ற விஷயத்தையும் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதே விஷயத்தை தான் அகில இந்திய நாடார் மகாஜன சபையும் இன்னைக்கு திமுகவுக்கு நாங்க வந்து எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அந்த கட்சியில நீங்க இந்த மாதிரி மென்டல் பயிலுக்கு வந்து மாநில துணை பொதுச்செயலாளர் பதவியை கொடுத்து அலங்கரிக்கிறீங்க. எதுக்கு? இது போன்ற மறைந்த தலைவர்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் மென்டலுக்கெல்லாம் வந்து நீங்க துணை பொதுச்செயலாளர் பதவி தருவீங்களா? இது போன்ற பரதேசிகளை நீங்கள் ஊக்குவிப்பதை நிறுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு பட்டை நாமம் போடக்கூடிய தேர்தலாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த
கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மென்டல் பேசுறத தயவு செய்து கட்சி சார்பா ஒரு கண்டனம் கொடுத்து தடுத்து நிறுத்துங்க. நீங்கள் தடுக்க தவறினால் நாடாள அமைப்புகளினுடைய மொத்த கோபமும் திமுகவை தான் சேரும். ஏன்னா இவர்கள் திமுகவின் பிரதிநிதி என்ற அடையாளத்துடன் இது போன்ற தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை திமுக தலைமைக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. வணக்கம். முத்துரமேஷ் நாடார், தலைவர், தமிழ்நாடு நாடார் சங்கம். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் அவரை பற்றி அவதூறாகவும் திமுக ராஜ்யசபா உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலருமான திருச்சி சிவா என்பவர் பேசியுள்ளார். அவருக்கு தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாகவும் பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்கள் சார்பாகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திருச்சி சிவா அவருடைய கட்சி பதவியையும் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையும் உடனடியாக நீக்க வேண்டும். 2 பதவிகளையும் நீக்க வேண்டும். மேலும் அவர் மீது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக பேசியதால் அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம். உடனடியாக நீங்கள் இது செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் கோடிக்கணக்கான பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.